Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான செலிப்ரேஷன் கேக் தான் செய்ய போறோம். எதுக்கு செலிப்ரேஷன்ன்றதை நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கேக் டின் தேங்க எடுத்துர்க்கேன். இதில் லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கறலாம். நெய் விட்டு ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம ஃபுல்லாக தடவி விட்டுக்கறலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சுகர் சேர்த்துக்கறலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜலடை வச்சுக்கலாம். ஜலடை நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஈனோ தான் இங்கே எடுத்துருக்கேன். நம்ம ஈனோ சேர்த்துறோம்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை. ஈனோ சேர்க்குறதுனால நமக்கு கேக் வந்து ஈஸியாக செமிக்கவும் செய்யும். நல்லா அதையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு 1/2 கப்பு ஜீனி, 1/4 கப்பு எண்ணெய், 2 முட்டை, ஒரு ஈனோ பவுட்ரு. நம்ம சளிச்சு எடுத்துக்கிறதே இங்கே நல்லது. அப்போ மாவில் 1-2 கட்டி இருந்தாலும் எடுத்துரும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா வரும். இப்போ ஃபுல்லாக சளிச்சாச்சு. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு பால் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஒரே ஆங்கிளில் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலக்கணும். சரியாக இருக்கும் இந்த அளவு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் tutti frutti எடுத்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் tutti fruttiயை சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் டின்னில் நம்ம கலந்து வச்ச மாவு கலவையை சேர்த்துக்கிறலாம். நம்ம நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி அப்படியே டேப் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம மேலாக்க எடுத்து வச்சுருக்க tutti fruttiயை சேர்த்துக்கிறலாம். நான் இப்போ குக்கரில் கல் உப்பு தேங்க சேர்த்துருக்கேன். அதை அப்படியே பரசி விட்டுக்கிறலாம். சின்ன வளைய மாதிரி வச்சுக்கிறலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை வச்சுக்கிறலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாமுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். மேலே இருக்க விசில் கட்டு எடுத்துடணும். இது ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊட செக் பண்ணி பார்த்துக்கிறலாம். நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன டூத்பிக் குச்சியை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி குச்சியை வச்சு உள்ளே விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டாமல் வந்திருக்கு, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஆற விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டான சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நம்ம குக்கர் இருந்தால் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம வெட்டிக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் இந்த கேக் செஞ்சு செலிப்ரேஷன் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் இருந்தேன். எனக்கு இன்றைக்கி கூட 100 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் இந்தளவுக்கு அச்சீவ் பண்ணி நினைக்கவே இல்லை. இதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேலுமே நல்ல வீடியோக்கள் போடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். நாங்கள் இந்த கேக்கை செஞ்சு செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.